Hi students, this is Even Max. இந்த வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். அதில் நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியாமல் இந்த 3x3 மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பை யூஸிங் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏ அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஏங்கிற அந்த கிவன் மேட்ரிக்ஸை ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நம்ம ஜாயின் பண்ணி ஒரே மேட்ரிக்ஸ் எழுதுவோம். சரியாமா, அதை தான் எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி மாறிடும்னா இதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறும். சரியாமா, அப்போ இதை நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா மொதல் நம்பர் 1 இருக்கணும். ஆல்ரெடி மொதல் நம்பர் 1 தான் இருக்குது. சரியாமா, அப்போ மொதல் நம்பர் 1 அப்படிங்கிறனால நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 1 2 3 1 0 0. சரியாமா, இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே ஃபஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோ எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியாமா, இதை நம்ம சைடில் ரஃப் ஒர்க்காக பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், செகண்ட் ரோவை அப்படி எழுதிடுங்க. அப்போ செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, 2 5 3 அண்ட் தென் 0 1 0. அது கீழே அப்படியே ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, அண்ட் தென் 1 2 is 2 0 0. சரிம்மா, இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ சேம் சைனாக இருந்தால் சைன் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ எல்லா நம்பருக்குமே சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன ஆயிரும், 2 - 2 0 ஆயிரும். 5 - 4 என்ன வரும், 1. இப்போ 6லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -3 கிடைக்கும். அப்புறம் 0 - 2 -2 1 0 ஆட் பண்ணால் 1, லாஸ்ட் ஒன் வந்து 0. சரியாம்மா, இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவை எழுத போகிறோம் பாருங்கள். அப்போ செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, அதில் நம்ம எழுதினா அப்படியே கிடைச்ச ஆன்சர் அப்படியே செகண்ட் ரோ எழுதிடுங்க. 0 1 -3 -2 1 0. சரி, இப்போ செகண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ணோமோ அந்த ரீசனை சைடில் மென்ஷன் பண்ணிடுங்க. செகண்ட் ரோவில் இருந்து நான் ஃபஸ்ட் ரோவை என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரியாமா, தென் தேர்ட் ரோ பாருங்கள். இங்கேயும் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், போதும் சப்ட்ராக்ட் பண்ணாலே 0 ஆயிரும். அப்போ 1 - 1 என்ன வந்துடும், 0. அதே மாதிரி 0லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 - 2ன்னு வரும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண வரும் -2. அதே மாதிரி 8லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ண வரும் 5. சரியாமா, அதே மாதிரி இங்கே 0லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 - 1 அப்படின்னு வரும். அதனால் -1. ஒரு 0லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அதே மாதிரி லாஸ்ட் 1லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண வரும் 1. அப்போ நம்ம R3யில் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கம்மா, R3லேருந்து R1 டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சரியாமா, இந்த ரீசனையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ நமக்கு முதல் காலத்தில் நமக்கு தேவையான நம்பர்ஸ் கிடச்சிட்டு பாருங்கள், 1 0 0. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் காலத்தை சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் செகண்ட் காலம் எப்படி இருக்குன்னா 0 1 0ல் 1 அப்படிங்கிற நம்பர் மிடில் இருக்காமா, இந்த 1 தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி எங்கள் நம்பர் என்ன தான் இருக்குது, ஆல்ரெடி 1 தான் இருக்குது. அதனால் இதில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். சரியாமா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் 0 ஆக்கினா போதும். அந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரோட தான் கம்பேர் பண்ணுறோம். சரியாமா, அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ செகண்ட் ரோ எல்லாத்தையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த ரோவில் 0 தேவைப்படுதோ அந்த ரோலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரியாமா, இதை நான் ரஃப் ஒர்க்காக உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் ரோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது நம்மளுக்கு, 1 2 3 1 0 0. சரியாமா, அதுக்கு கீழே அப்படியே என்ன பண்ணுங்கள், செகண்ட் ரோ எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 0 2 -6 -4 2 0. சரியாமா, இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைனை சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸாக இருந்த மைனஸு, மைனஸாக இருந்த ப்ளஸ்ஸு. சரியாமா, அப்போ 1 0வை நமக்கு இதை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரே சைன் தான், ஒரே வேல்யூ தான். சரியாமா, அதேமாதிரி 2 - 2 ஆயிரும் 0. இங்கே +3 அண்டு +6 ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால ஆட் பண்ணிக்கோங்க 9. இப்போ 4 + 1 என்ன வரும் அப்படின்னா 8. 4 + 1 வந்து 5. அதே மாதிரி இங்கே -2 0 இருக்கனால -2. இது என்ன ஆயிரும் அப்படின்னா 0. சரியாமா, இப்போ இதில் என்ன ஆன்சர் கிடச்சோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவை எழுத போகிறோம். சரி, அப்போ ஃபஸ்ட் ரோவில் என்ன எழுத போகிறோம் பாருங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 0 9 5 -2 0. சரியாம்மா, அப்போ இந்த R1ல் நம்ம என்ன பண்ணோம், R1 - 2 R1 R2. சரியாம்மா, அப்போ R1லேருந்து R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம்.
இப்போ செகண்ட் ரோ நான் என்ன சொன்னேன், இதில் 1 வேணும், நமக்கு ஆல்ரெடி 1 இருக்கிறனால செகண்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அப்போ செகண்ட் ரோ எப்படி இருக்குது பாருங்கம்மா, 0 1 -3 -2 1 0. சரியாம்மா, அப்போ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ணல. தேர்ட் ரோ வாங்க, இங்கே என்ன நம்பர் இருக்குது, -2, இங்கே 1. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ரோலேருந்து செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். சரியாம்மா, அப்போ தேர்ட் ரோவை முதல்ல அப்படியே எழுதிருங்க. அப்போ தேர்ட் ரோவில் நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், இந்த ரஃப் ஒர்க் இதில் எழுதுகிற பாருங்கம்மா. தேர்ட் ரோவில் என்ன இருக்குது, 0 -2 5 -1 0 1. சரி, இப்போ அதுக்கு கீழே என்ன சொன்னேன், செகண்ட் ரோவை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், 2ஆல். ஏன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்கிறனால எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 0 2 3 2s are 6 and then 2 2s are 4 1 2 is 2 0. இப்போ சைனை பாருங்கம்மா, இந்த ரெண்டு நம்பருக்குமே சைன் ஆப்போசிட் சைனாக இருக்குது, அதனால் டேரெக்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். அண்ட் தென் தேர்ட் நம்பர் என்ன இருக்குது, -6 5, அப்போ -1. இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஆட் பண்ணால் என்ன வரும், -5. 0 2 ஆட் பண்ணால் 2 and 1 0 ஆட் பண்ணால் 1. சரியாம்மா, இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் ரோவை எழுத போகிறோம். அப்போ தேர்ட் ரோவில் என்ன இருக்கு பாருங்க, 0 0 -1 -5 2 1. சரி, இப்போ செகண்ட் காலத்துலேயே நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இருக்கிற மாதிரியே 0 1 0 கிடச்சிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம லாஸ்ட் ரோ, சரியா, லாஸ்ட் காலத்தில் என்ன நம்பர் வரணும் பாருங்கள், 0 0 1 வரணும். இப்போ 1 எங்கே வரணும் பாருங்கள், இந்த லாஸ்ட் நம்பர். அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது, பட் அது -1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் ரோவை எல்லாத்தையும் மைனஸால் ஒரு ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியாம்மா, அதைத்தான் இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுற பாருங்கள். அதாவது நம்ம இப்போ 1 கொண்டு வரும்போது மற்ற 2 ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதனால் அந்த ரோவை அப்படியே எழுதிடணும். அப்போ 1 0 9 5 -2 0. செகண்ட் ரோ என்ன இருக்குது, 0 1 -3 -2 1 0. அண்ட் தென் லாஸ்ட் ரோ என்ன சொன்னேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 0 0, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +1 ஆயிரும், இதே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +5, இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 -1. சரியாம்மா, அப்போ அதாவது R3யில் என்ன பண்ணியிருக்கோன்னா மைனஸ் இன்ட்டு R3யை நான் என்ன பண்ணுறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியாம்மா, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் 0 ஆக்கணும். அப்போ இந்த நம்பரையும் இதோட தான் கம்பேர் பண்ணுறோம், இதையும் இதோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த நம்பரை 0 ஆக்கிறதுக்கு இங்கே 9 இருக்கனால R3யை ஃபுல்லாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணி R1லேருந்து R3யை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா, அப்போ அதை நான் சைடில் ரஃப் ஒர்க் எழுதுறேன் பாருங்க. அதாவது R1 என்ன, 1 0 9 5 -2 0. இப்போ R3யை என்ன பண்ண சொன்னேன், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ 0 0 9 and then 5 9s are 45, 2 9s are 18, 1 9 is 9. சரியாம்மா, இப்போ சைனை பாருங்கள், சேம் சைன். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுருங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுருங்க. சரியாம்மா, இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட் ஒன்று என்ன கிடைக்கும், 1 0. இப்போ 9 9 கேன்சல் ஆகி 0 ஆயிரும். 45லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண நம்பர் 40 -40. 18 வந்து ப்ளஸ்ஸாக மாறிட்டு, அப்போ 18லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 16. அப்போ 9 ப்ளஸ் ஆகிட்டு அப்புறம் தென் 9. இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவாக எழுதிடுங்க. அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் ரோவில் 1 0 0 -40 16 9. சரியாம்மா, அதாவது R1ல் என்ன பண்ணோம், R1லேருந்து R3யை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சரியா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் எந்த நம்பரை 0 ஆக்கிறோம், இந்த நம்பரை 0 ஆக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா, இதையும் சைடில் ரஃப் ஒர்க் எழுதுற பாருங்க. அதாவது 0 0 0 1 -3. அதாவது நமக்கு எந்த ரோவில் 0 தேவைப்படுது, செகண்ட் ரோ, அதனால செகண்ட் ரோ ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். சரியாம்மா, அப்போ 0 1 -3 -2 1 0. சரியா, -2 1 0. இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ண சொன்னேன், அந்த R3 எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 0 1 3 is 3 5 3s are 15, 1 3 is 3 5 3s are 15 and then -2 3s are 6 -1 3 is 3. சரியாம்மா, இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அந்த இந்த ரெண்டு நம்பரை தான் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே -3 இருக்குது +3 இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஆப்போசிட் சைடு நல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ 1 0 ஆட் பண்ணால் என்ன வரும், 1 0. சரியாம்மா, லாஸ்ட்டில் 15லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் வரும் 13, -6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5, -3லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், -3. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவை எழுதிக்கிறேன். செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, 0 1 0 13 -5 and -3.
ரைட்டாம்மா. அப்போ R2ல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2லேருந்து R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா சைனை நம்ம சேஞ்ச் பண்ணலை. சரியாம்மா, சைனை சேஞ்ச் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதேமாதிரி லாஸ்ட் ரோ பாருங்கள். இப்போ ஆல்ரெடி இதில் 1 நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறனால இந்த லாஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுங்க. அப்போ 0 0 1 5 -2 -1. சரியாம்மா, இப்போ பாருங்கள் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இதில் கிடச்சிட்டா. அப்போ இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லாஸ்ட்டாக கொண்டு வந்த பிறகு இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸை தான் நமக்கு கிவன் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியாம்மா, அப்போ தேர்ஃபோர் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிடைச்ச ஆன்சர் என்னென்னு பாருங்கள். -40 16 9 13 -5 -3 5 -2 -1. சரியாம்மா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.